வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஃபோனிக்ஸ் லெசன் 6 பார்க்க போறோம். வவல் டீம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். 2 வவல் சேர்ந்தாப்லயோ, இல்ல ஒரு வவல் இன்னொரு கான்சனன்ட்டோட சேர்ந்தோ ஒரு சவுண்ட குடுக்குற மாதிரியான காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ மொத்தமா ஒரு 4 செட் இந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஆ முக்கியமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ குழந்தைங்க டைரக்ட்டா ஃபோனிக்ஸ் கத்துக்கிற மாதிரியான வீடியோ இல்ல. இந்த வீடியோ பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுங்கிறதுக்காக ஃபோனிக்ஸ் கத்துக்கணும்னு நெனைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒருவேள கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க. ஆ அவங்களுக்கு வந்து இப்ப தான் இங்கிலீஷ் ரீட் பண்ண கத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்க டைரக்ட்டா இந்த வீடியோ பார்த்து ஃபோனிக்ஸ் கத்துக்க முடியாது. ஸோ இத நீங்க கத்துக்கிட்டு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவ பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த 4 செட் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 ஓ, இல்ல ஓயு, ஓடபிள்யூ, ஓஏ இந்த செட் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது டபுள் ஓ. இதோடைய சவுண்ட் வந்து ஊ. இதோடைய சவுண்ட் ஊ. நீங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு டீச் பண்றப்போ ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப், ஊ, ஃபூ, இட், ஃபுட். நம்ம நெறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்க மாதிரி, நீங்க கான்சனன்ட்டோட சவுண்ட ஃப, க அப்படி சொல்லிக் குடுக்காதீங்க. இஃப், ட், ர் அப்படி சொல்லிக் குடுங்க. ஸோ அப்பதான் இந்த மாரி வார்த்தைகள்லாம் ரீட் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உ, ஃபு, ட், ஃபுட். இக்கு, ஊ, கூ, இல், கூல். க், ஊ, கு, இட், குட். இட்டு, ஊ, டு, இல், டூல்ஸ், டூல்ஸ். இம், உ, மூ, இன், மூன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க வந்து இந்த மாதிரி 2 கான்சனன்ட் பக்கத்துல வர்ற மாரியான சவுண்ட நீங்க அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண வைங்க. இஸ்ஸு, இக்கு, இஸ்கு. குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தடுமாறுவாங்க தான். இஸ்கு அப்படின்றத அவங்க வந்து வேற மாதிரியெல்லாம் சொல்லலாம். பட் அவங்க வந்து போக போக அப்படியே அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்குவாங்க. ஸோ இஸ்கு, ஊ, ஸ்கூ, இப், ஸ்கூப். இஸ்ஸு, இட்டு, இசிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இசிட்டூல் அப்படிலாம் படிப்பாங்க. பட் அது சீக்கிரமே அது அட்ஜஸ்ட் ஆயிடும். நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. இஸ்ஸு, இட்டு, இஸ்டு, இஸ்டு, ஊ, ஸ்டூ, இல், ஸ்டூல். இக்கு, இர், கிர், ஊ, க்ரூ, இம், க்ரூம். இப்பு, இர், பிர், ஊ, ப்ரூ, இஃப், ப்ரூஃப். ஸோ நெறைய ரைமிங் வேர்டும் இதே மாரி எழுதுங்க. இப்ப க்ரூம், ப்ரூம், ப்ளூம் இந்த மாரிலாம் சொன்னா, அவங்களே இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க டீச் பண்ணலாம். இப்போ ஊ சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வார்த்தைகள். இப்போ வந்து பலூன் அந்த மாதிரி, டாட்டூ. அதே மாதிரி இந்த இன்னும் நம்ம சில சவுண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இஷ்ஷு, இச்சு, இத்து இந்த மாதிரி சவுண்ட்ஸும் வர்ற மாரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஊவ பொறுத்த வரைக்கும் அது வார்த்தையுடைய கடைசியில கூட வரும். இப்ப இந்த வார்த்தை இஷ்ஷு, ஆ, ஷா, இம், ஷாம், இப், ஷாம்ப், ஊ, ஷாம்பூ, டா, இட், டாட்டூ, டாட்டூ அந்த மாதிரி. அதே மாரி குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி வார்த்தைகளும் நீங்க இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நூடுல், கூகுள் அந்த மாதிரியெல்லாம். அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் கூட பெரிய வார்த்தைகள். இந்த ஊ சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்களான்னா, அப்படியே குழந்தைங்க ஈஸியா கத்துக்குவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 லெட்டர் வேர்ட், அப்புறம் ஒரு 5 லெட்டர் வேர்ட்ஸ். அப்புறமா வந்து இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றப்ப அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. ஓ! நான் இவ்ளோ பெரிய நெறைய எழுத்து இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் படிச்சுட்டேன். 8 எழுத்து இருக்கிற வார்த்தைலாம் படிச்சுட்டேன். அந்த மாரிலாம் அவங்களே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் குடுக்குறப்போ. ஸோ இரு, அ, ரா, இக், ராக், ஊ, ராக்கூ, இன், ராக்கூன். இம், ஆ, மா, இன், மான், இக், மாங், மாங், ஊ, மாங்கூஸ், மாங்கூஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு செட்டு நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு குடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு செட்லயும் குறைஞ்சது 2, 3 வார்த்தைகள் உங்களுக்கு புடிச்சமான வார்த்தைகளா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. இந்த மாரி கார்ட்டூன், நூடுல், கூகுள் இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அத ரீட் பண்றப்போ. இந்த ஊவ பொறுத்தவரைக்கும் நெறைய பேரு வந்து லாங் ஊ, ஷார்ட் ஊ அப்படி 2ஆ பிரிச்சு சொல்லிக் குடுப்பாங்க. நான் வந்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நாட் டூ டூ இட். நீங்க சாதாரணமா ஊன்னு சொல்லிக் குடுத்தா போதுமானது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து இட்டு, ஊ, டூ, இக், டுக் அப்படின்னே சொல்லிருவாங்க அவங்களே. அவங்க வந்து டூக் அப்படின்லாம் சொல்லப் போறதில்ல.
அதே மாரி பூக் அப்படின்னு சொன்னாலும் புக் அப்படின்னு அவங்களே கரெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம தேவையில்லாம லாங் ஊ, ஷார்ட் ஊன்னு நம்ம 2ஆ பிரிச்சு சொல்லிக் குடுத்தோமானா, அவங்க ஒவ்வொரு வார்த்தைய படிக்கிறப்பயும், இது லாங் ஊவா? ஷார்ட் ஊவா? அப்படின்னு நம்மள்ட்ட டவுட் கேட்க ஆரம்பிச்சு, அங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க லாங் ஊ, ஷார்ட் ஊன்னு பிரிச்சுலாம் சொல்லி தர வேண்டாம். ஊ அப்படின்னு சொல்லிக் குடுத்தாலே போதுமானது. பட் இது தவிர சில எக்செப்ஷனல் வேர்ட்ஸ் ஜென்ரலா இதுன்னு இல்ல. எந்த ஒரு சவுண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல வந்து சில எக்செப்ஷனல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இப்ப அதையெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு சவுண்ட டீச் பண்றப்பவும், இதெல்லாம் வந்து எக்செப்ஷன். இதெல்லாம் இப்படி நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். உங்க ரீட் பண்றப்போ, அவங்க வந்து தப்பா ரீட் பண்றப்போ, நம்ம அப்போதைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இத வந்து ப்ளூட் அப்படி ரீட் பண்ணுவாங்க இல்லையா? இப்பு, இல், பில், ஊ, இட் ப்ளூடுன்னு ரீட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா இது பிளட். ஸோ நீங்க வந்து அந்த சமயத்துல இத மட்டும் நம்ம வந்து பிளட்டுன்னு சொல்லணும். சரியா? இத மட்டும் நம்ம ஃப்ளட்டுன்னு சொல்லணும். சரியா? அப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்செப்ஷனல் வேர்ட் ஒவ்வொன்னையும் அவங்கள மெமரைஸ் பண்ண சொல்ல வேண்டாம். நெறைய பேரு எல்லா வார்த்தையும் ஆல்மோஸ்ட் நெறைய வார்த்தைகள அவங்க வந்து சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மெமரைஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நெறைய வார்த்தைகள நம்ம ஃபோனிக்ஸ் படியே ரீட் பண்ண முடியும். எல்லா வார்த்தைகளையும் சைட் வேர்டுன்னு நீங்க குடுக்க வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போற சவுண்ட் ஓயூ. ஓயூவ வந்து நம்ம வந்து ஔ. ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. அவர், அவுட் இந்த மாரி வார்த்தைகள சொல்லலாம். ஸோ இட், அவுட். இன், நவ், இன், நவுன். இல், லவ், இட், லவுட். இப்ப அதே மாரி அது பக்கத்திலேயே இந்த வார்த்தைய கூட நம்ம சொல்லிக் குடுக்கலாம். இப்ப இது லவுட் முன்னாடி ஒரு இக்கு இருக்கு. லவுட், கிளவுட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவங்கள ஃபுல்லாவே ரீட் பண்ண வைக்கலாம். இக்கு, இல், கில், கிளவுட், கிளவுட். இஃப், இல், ஃபவுல். பொதுவாவே நம்ம வந்து வார்த்தைகள் சொல்றப்போ, பக்கத்துல நெறைய ரைமிங் வேர்ட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்களான்னா, அவங்களே நெறைய வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஹவ் இஸ், ஹவுஸ். ஈய பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்ல வர ஈக்கு சவுண்ட் இல்ல, சைலன்ட். ஸோ அதனால அத நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டா, அவங்க வந்து அத ஞாபகம் வச்சுப்பாங்க. மவ் இஸ், மவுஸ். சவ், இத், சவுத். மவ், இத், மவுத். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செட்ட சூஸ் பண்றப்பவே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் குடுக்கலாம் அப்படின்றத நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள ரீட் பண்ண வைங்க. அடுத்தது வழக்கம் போல கொஞ்சம் பெரிய வார்த்தைகள். கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் ரீட் பண்றப்பவே நம்ம இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்து ஷவுட்டிங் அந்த மாதிரியெல்லாம் ஷூட்டிங் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வார்த்தைகள் குடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற சவுண்ட் ஓஏ. ஓ, ஓ. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்னா அந்த போட், சோப் இதுலலாம் இந்த ஓஏக்கு வந்து நம்ம ஓ அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ ஓ, இட், ஓட், இஸ், ஓட்ஸ். ஓ, இக், ஓக். ஓ, போ, இட், போட். இப்ப நம்ம சொன்ன மாதிரி போட், கோட் ரைமிங் வேர்ட் வச்சுக்கலாம். கோல் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வார்த்தைகள சூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ரோ, இம், ரோம். ஓ, சோ, இப், சோப். அடுத்தது கொஞ்சம் பெரிய வார்த்தைகள். ஓ, கோ, இச், கோச். அடுத்தது இந்த கான்சனன்ட்ஸ் பக்கத்துல வர்ற மாதிரியான வார்த்தைகள். ஸோ எல்லாமே ஒரு செட்ல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ சிம்பிளான வேர்ட்ஸ். ஒரு செட்ட ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாரி 2 கான்சனன்ட் பக்கத்துல வர மாரியான வார்த்தைகள். 5 லெட்டர், 6 லெட்டர் வேர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம குடுக்கலாம். இல், பில், ஓ, ப்ளோ, இட், ப்ளோட். திர், ஓ, த்ரோ, இட், த்ரோட். இல், ஃபில், ஓ, ஃப்ளோ, இட், ஃப்ளோட். ஓ, போய்ஸ், போஸ், இட், போஸ்ட். ஸோ இந்த ஓஏ சொன்னோம் இல்லையா? இந்த ஓஏ பொறுத்தவரைக்கும் இது வார்த்தையோட கடைசில வராது. நம்ம ஊ சவுண்ட் டபுள் ஓ வந்து வார்த்தையோட கடைசில வரும். பட் இந்த ஓஏலாம் வார்த்தையோட கடைசில வராது. அந்த மாரி சமயங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வார்த்தையோட கடைசில ஓ அப்படின்னு முடியிற மாரி இருந்ததானா, அந்த இடத்துல நம்ப ஓடபிள்யூவ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓ, லோ. ஓ, ரோ. கிர், ஓ, க்ரோ. ஃபில், ஓ, ஃப்ளோ. சின், ஓ, ஸ்னோ. ஸோ அதே மாரி ரைமிங் வேர்ட். ஃப்ளோ, ஸ்லோ, க்ளோ, க்ரோ, க்ரோ, ப்ரோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள். கொஞ்சம் பெரிய வார்த்தைகள்.
இஃப் ஆ ஃபா இல் ஃபால் ஓ ஃபாலோ. இஹ் ஆ ஹா இல் ஹால் ஓ ஹாலோ. இங்க குடுத்திருக்க வார்த்தைகள நீங்க பார்த்தீங்களான்னா, சாரோ, நேரோ, பாரோ, பில்லோ இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்க வந்து வெறுமனே ரீட் பண்ண வச்சதுக்கு அப்புறம், அவங்கள வந்து ஸ்பெல்லிங் எழுத வைக்கிறதுக்கும் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஓடபிள்யூவோட இன்னொரு சவுண்டும் இருக்கு. பட் இத நான் யூசுவலா நான் குழந்தைங்களுக்கு டீச் பண்றப்போ, நான் வந்து இத தனி சவுண்டா சொல்லி தர மாட்டேன். நீங்களும் இத தனி சவுண்டா சொல்லி தர வேண்டாம். நெறைய பேர் இத வந்து தனி சவுண்டா சொல்லி தருவாங்க. அதாவது ஓடபிள்யூ வந்து 2 சவுண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஓஏ ஓ சவுண்டு. இன்னொன்னு வந்து ஔ சவுண்டு அப்படி சொல்லி தருவாங்க. இந்த சவுண்ட நீங்க அப்படி சொல்லி தர வேண்டாம். நான் யூசுவலா இத எப்படி சொல்வேன் அப்படின்னா, ஜென்ரலா உங்களுக்கு தெரியும். ஓவோடைய சவுண்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி டபிள்யூவோட சவுண்டு இவ்வுன்னு தெரியும். அதனால இத வந்து நம்ம ஔவ்வுன்னு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. அவங்க சாதாரணமா இக்கு, ஆ, கா, இவ், கவ், இப்பு, ஆ, பா, இவ், பவ் அப்படின்னு அவங்க படிச்சுருவாங்க. இன்னு, ஆ, நா, இவ், நவ் அப்படின்னே படிச்சுருவாங்க. ஸோ, அதனால இத வந்து ஔ சவுண்டுன்னு தனியா சொல்லி தர வேண்டாம். அப்ப ஔவுக்கு ஓயூ வருமா, ஓடபிள்யூ வருமான்னு அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. ஸோ, அதனால இந்த சவுண்ட நீங்க சொல்லி தர வேண்டாம். சாதாரணமா மத்த வார்த்தைகள் எழுதுறப்ப, அதாவது ஓ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஓவுடைய சவுண்ட் ஆ அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் எழுதுவீங்க இல்லையா? அதிலேயே இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க சேர்த்து சொல்லி தந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியறதுக்காக, அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரூல சொல்றேன். இப்போ வந்து ஓடபிள்யூ அப்படி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஆ, இவ், அவ்வுன்னு நம்ம வந்து சில வார்த்தைகள்ல இதோட சவுண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வார்த்தையோட நடுவுலயும் ஔவுக்கு பதிலா நம்ம சில சமயங்கள்ல ஓடபிள்யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இத உங்களுக்கு ரீட் பண்றப்ப இது உங்களுக்கு கஷ்டம்லாம் இல்ல. இஃகு, ஆ, கா, இவ், கவ், இன், கவுன் அப்படின்னே படிச்சுருவாங்க. அதனால இத ஓடபிள்யூனா ஔ சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி தர வேண்டாம். ஸோ ஜென்ரலா இந்த ஓடபிள்யூ வந்து நம்ம எங்க நடுவுல கொண்டு வருவோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாரி இன்னுக்கு முன்னாடி, அதாவது எண்ணுக்கு முன்னாடி, எல்லுக்கு முன்னாடி நம்ம இந்த மாரி ஓடபிள்யூ வர்றத நம்ம பார்க்கலாம். பட் இத ஒரு ரூலாலாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுன்ற அவசியம் எதுவும் இல்ல. நீங்க பாருங்க. இந்த மாரி எண்ணுக்கு முன்னாடி, எல்லுக்கு முன்னாடி இந்த மாரி ஔ சவுண்டுக்கு ஓடபிள்யூ சில இடங்கள்ல வரும். இத வந்து நம்ம தனி சவுண்டா சொல்ல வேண்டாம். ஸோ இந்த வீடியோல நாம சில வவல் டீம்ஸ், சில வவல் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.